கமருதீனே, இந்த மாதிரி நீ பேசி பிரவீன அடிச்சு ஓட விட்ட பாத்தியா? கிட்டத்தட்ட பிரவீனோட முகத்தையே கிழிச்சேன்னு பாத்தியா? இந்த மாதிரி நீ பல வாரங்கள் இருந்துன்னு வச்சுக்கோயேன், உன்னை இந்த வீட்ல அடிச்சுக்க முடியாது. ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் கடந்த ஒரு 3 வாரமா அவன் பேர் கெட்டு போச்சு தெரியுமா? அது பூரா அப்படியே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு தரமான சம்பவத்தை வந்து கமருதீன் மிட் நைட்ல பண்ணியிருக்காருங்க. அதுவும் உண்மையை சொன்னவனே நம்ம கேப்டன் பிரவீன் இருக்காருல்ல, தத்தப்புதன்ட்டு எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், என் வாய் புளுத்து போயிரும் அப்படின்ட்டு கமருதீனை பார்த்து அதிரி அடிச்சு ஓடிட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் வந்து கமருதீன் பண்ணியிருக்காருங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா, உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி மிட் நைட்ல பிரவீன், கமருதீன், கானா வினோத் 3 பேர் வந்து அந்த சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கல வந்து கமருதீன் வந்து நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான டீமா இருக்கணும்னு தானே நம்ம பேசணும். ஆனா அப்படியே அந்த பக்கம் போய் டீமுக்கு சப்போர்ட் பண்றியடா அப்படின்னு பிரவீன் வந்துட்டு வேகமா இருந்துச்சு. டேய் நான் அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வந்து நீ கோவப்பட்டு பல விஷயங்கள் செய்யறதுனாலதான் உன் பேர் கெட்டு போயிருது அப்படின்ட்டு சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதையும் கானா வினோத் சரி ஏன்டா கமருதீன் சும்மா வாய வச்சுட்டு அவ இஷ்டத்துக்கு ஏதோ செய்யறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சுட்டாப்ல. இருந்தாலும் கமருதீன் விடாம வந்து இருந்தாலும் வந்து நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணோம், நான் வந்து எவ்வளவு கோல்டு காயின் கொடுத்துருந்தேன், எங்க டீம்ல இருந்து ஒருத்தனை வந்து நீ வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்கு செலக்ட் பண்ணிருக்காம்ல அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நான் உண்மையா தான் இருந்தேன், அந்த இடத்துல எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. உடனே கமருதீன் பிரவீனை பார்த்து நீ தான்டா சொன்ன நம்ம எல்லாம் பவர்ஃபுல் டீமா இருக்கலாம் அப்படின்ட்டு அங்க ஒரு பவர்ஃபுல்லான டீம் கிரியேட் ஆகுது. அதாவது FJ, சபரி, கனி இவங்க எல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல் டீமா வந்து அந்த ஜூஸ் ஃபேக்டரியில வந்து பயங்கரமா கிரியேட் ஆங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பவர்ஃபுல்லா டீமா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கமருதீன் வந்து பிரவீன் ராஜ் சொல்லியிருப்பாரு. அதை நம்மளே பார்த்திருப்போம். இவங்க 3 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க, கூட பார்வதி இருப்பாங்க. ஆனா கடைசியில வந்து கமருதீனுக்கு ஒரு பிரச்சனை உடனே விஜய் சேதுபதி சார்ட்டையும் வாய திறக்கல இவன். அதே மாதிரி வந்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அப்படிங்கறது வந்து இவங்க டீமுக்கும் கொடுக்கல அப்படின்ட்டு கமருதீன் செம காண்டா இருந்தான். இதை பிரவீன் சமாளிக்கிறதுக்கு வந்து எப்பயும் போல கமருதீனோட மைனஸை சொல்லிட்டு என்னடா எப்போ பார்த்தாலும் நீ எகிரிட்டு இப்படி கோவம் வந்துருந்தா யாரதான் உன் பேச்ச கேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு அப்படியே அந்த தளர்வுக்கு போயிட்டான். எதுக்கப்புறமா கமருதீனுக்கு வந்து மனசு ஆறவே இல்லை. கானா வினோத்திட்ட சொல்றாப்ல, இங்க பாடுறா மச்சான், இவன் நம்ம கூட டீமா இருந்தான். ஆனா கரெக்டா அந்த சபரி FJ பிளான் போட்டு இவனை கனிக்கு வந்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் நம்மள இருந்து ஒருத்தனை அனுப்பியிருக்கலாம்ல, ஏன் நம்மளால கண்ணுக்கு தெரியல, நம்ம கூட தானே டீம்ல இருந்தான், நம்மகிட்ட இருந்து அவன்கிட்ட நிறைய காயின் போயிருக்குல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே நானே 2 காயின் வச்சிருந்தேன். இருந்தாலும் தொழிலாளர் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நான் காயின் கொடுக்கல. மற்றபடி வந்து நம்ம கூட தானே வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் டீமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடைசியில பார்த்தா நம்மள ஒரு ஆளுக்கு கூட வந்து கொடுக்கல. FJ சபரி பேச்ச கேட்டுக்கிட்டு கலைக்கு கொடுக்க காயினை வந்து அப்படியே கனி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி பழகிட்டான். இந்த இடத்துல வந்து பிக் பாஸ்மே ஒரு கேம் விளாண்டுட்டாப்ல. ஆக்சுவலி வந்து பிரவீன் ராஜ் ஃபர்ஸ்ட் கலைக்குங்கிற மாதிரி தான் சொன்னாப்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்ட்டு, ஏன்னா கலைக்கு கொடுத்துட்டா ஃப்ரீ நாமினேஷன் போயிரு, இந்த வாரம் வந்து கலையை வெளியே அனுப்ப முடியாதுன்னு பிக் பாஸ் வந்து பல இடத்துல வந்து கேம் விளாண்டுட்டாரு. அதே இது வந்து சூப்பர் டீலக்ஸ்ல வந்து ஃப்ரீ நாமினேஷன் வந்து கலைக்கு வந்து கொடுக்க மாதிரி இருந்தது. அந்த இடத்துலயும் வந்து பிக் பாஸ் கேம் விளாண்டு அவருக்கு வராத மாதிரி கலையை எப்படியாவது வந்து நாமினேஷன் லிஸ்ட்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பிக் பாஸ் கேம் விளாண்டாரு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல பிரவீனும் சொதப்பிட்டு சரி நான் கனியக்கா கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கனியக்கா கொடுத்துட்டான். ஏன்னா கனிக்கு வந்து பயங்கர சப்போர்ட் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. எப்பனாலும் கனியோட சப்போர்ட் பிரவீன் ராஜுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தான். ஆனா பின்னாடி அதை வந்து பிரவீன் ராஜ் பயங்கரமா மாத்தி பேசினா. அதையும் வந்து கமருதீன் கண்டுபிடிச்சிட்டாப்ல. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கமருதீனும் கானா வினோத்தும் பேசிட்டு இருக்கல, கானா வினோத்துக்கு டக்குன்னு அந்த இடத்துல வந்து அறிவு எட்டப்படுது. ஆமால இவன் பேசாம ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் எது கனி கொடுத்தா, நம்ம கூட தானே டீல் பேசினா, நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தானே டீம்னு சொன்னா, ஏன் வந்து இப்படி போய் நடந்துக்கிட்டான் அப்படின்ட்டு இதை வந்து நாளைக்கு கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. இருந்தாலும் வந்து இல்ல இப்பவுமே கேட்டாங்க அப்படின்ட்டு வந்து தலை ரூமுக்கு வேகமா போய் கமருதீனும் கானா வினோத்தும் போய் கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து கானா வினோத் வந்து பிரவீன் ராஜை பார்த்து மச்சான் நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, எனக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகல, இப்ப இவன்ட்ட பேசிட்டு இருக்காரு, அதாவது கமருதீன்ட்ட பேசிட்டு இருக்கல அந்த பிரச்சனை வந்து அதனால கேட்கணும்னு தோணுச்சு. உன்ட்ட தான் காயின் நிறைய இருந்தில்ல, ஏன் திடீர்னு வந்து எனக்கோ அல்லது கமருதீனுக்கோ கொடுக்காம இருக்காரு, நாங்களும் இப்ப ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்ல வாங்கியிருந்தோம்னா இப்ப வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டோம்ல, இப்ப 5 கண்டஸ்டன்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டோம், இதுல தானே யாராவது ஒரு ஆள் வெளியே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே பிரவீன் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, இதுல என்ன பதில் சொல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு
அப்படின்னா கமருதீன் கூட கொஞ்சம் கோவப்பட்டு, என்ன காரணம் இருக்கு, நீ வந்து சுயநலமா டபுள் கேமா விளையாண்டுட்ட, இங்கிட்டும் ஒரு கோல் போட்டுக்கிட்ட, அங்கிட்டும் ஒரு கோல் போட்டுக்கிட்ட, இப்போ வந்து அந்த டீம்ல நீ சேர்ந்ததுக்காக கனியக்காக கொடுத்துட்ட, எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இப்ப நாங்க ஸ்ட்ராங்கான 5 கண்டஸ்டன்ஸ் இப்ப நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோம். நானு, பாரு, கானா வினோத், கலையரசன், அடுத்து அரோரா, இவங்க 5 பேர்ல ஒரு ஆள் போயிருவோம். இப்போ உனக்கு சந்தோஷமா, அதுவும் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு கமருதீன் ஒரு மாதிரி பேசிட்டாப்ல. உடனே பிரவீன் ராஜா ஐயோ சமாளிக்கணுமே அப்படின்ட்டு வந்து, இரு நான் எதுக்காக கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்ல. உடனே கமருதீன் நீ எதுக்காக கொடுத்தேன்னு எங்களுக்கு தெரியும், அந்த கூட்டத்துல போய் சேர்றதுக்கு தானே அப்படிங்கிற உடனே பிரவீன் ராஜ் அதையும் ட்விஸ்ட், இங்க பாரு இப்படி கோவப்படுறதுனால தான் வந்து விஜய் சேதுபதி சாரே அங்க விஜய் சேதுபதி சாரையும் பாசையும் வந்து இழுத்துட்டாப்ல. கோவப்படுறதுனால தான் இவனை யார் மதிக்க முடிக்கிறாங்க, இவன் சொல்றதே நியாயம் எடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே காணவனத்து நீ மேட்ருக்கு வா, எதுக்காக கனி கொடுத்த அப்படின்ன அது இல்ல. இப்ப கிச்சன் டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன் டீம் தான் சொல்லப்பல, இந்த கிச்சன் டீம்ல வந்து ஸ்ட்ராங்கா வந்து கனி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள டீலக்ஸ் ரூம்ல தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னம்னா அங்க வந்து இவங்க எப்படியும் வந்து ஒளிய முடியாதுல்ல, மத்தவங்களுக்கு வேலை ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பல. இதை கேட்டா நம்மளுக்கு எப்படி தெரியுமா, ஒருத்தனை தண்டிக்கணும்னா, ஒருத்தன் கேமை வெளிப்படணும் அப்படின்னம்னா அவனை போய் டீலக்ஸ் ரூம்ல சொகுசா இருக்க வைப்பியா நீ, இல்லைன்னா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்க வைப்பியா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அதே தான் வந்து கமருதீனும் கானாவனத்தும் கேட்டாங்க. இப்போ அவங்கள வந்து நீ வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் சொல்றியே, அவங்கள எதுக்கு டீலக்ஸ் ரூம்ல போட்டா உன வந்து அவங்க கேம் நல்லா தானே விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து FJ, சபரி, கனி, இப்போ வந்து ரம்யா ஜோ எல்லாருமே வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க அங்க போய். இப்போ மறுபடியும் அவங்க வந்து ஒரு கேங்கா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே பிரவீன் ராஜுக்கு அது பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் ஒன்னும் சமாளிக்கப்படும். இல்ல எனக்கு பாஸ் வந்து திடீர்னு வந்து ஃப்ரீ நாமினேஷன் யாரு கொடுக்க போற, டீலக்ஸ் ரூமுக்கு யாருக்கு அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஐடியாவே இல்ல, சரி கனியை சொல்லிடுவோம், அவங்களை எப்படியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வந்து அந்த தலை ரூம்ல இருந்து அப்படியே நைஸா நவுண்டுவாப்ல. அப்படியே கமருதீனை விடாம டேய் நல்லா நீ டபுள் கேம் விளையாடுற, நாங்க என்ன இழுச்ச வாயங்களா, நீ என்ன சோ டைரக்டா இவங்களை அங்க தூக்கி போறது அவங்களை இங்க தூக்கி போறது அப்படிங்கிற மாதிரி நாக்க புடுங்குறாப்ல கேட்டாப்ல. கிட்டத்தட்ட பிரவீன் வந்து இதுக்கு பதிலே இல்லாம முகத்தறையை கிழிக்கப்பட்ட மாதிரி தான் வந்து நடந்துகிட்டாப்ல. உடனே பிரவீன் ராஜ் என்ன சொல்றது அப்படின்ட்டு வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே வந்து எங்க அம்மா மேல சத்தியமா, எங்க அப்பா மேல சத்தியமா, என் வாயெல்லாம் புழு புழுத்து போயிடும் நான் பொய் சொன்னோம்னா. எனக்கு அந்த டேத்துல வந்து பிக் பாஸ் கேட்டாரு என்ன சொல்லன்னு தெரியல, ரெண்டாவது கனியை வர நான் பிரிச்சு போடணும்னு நினைச்சேன், அதனால தான் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து நின்ன இடத்துல சொல்லாம அப்படியே ஒரு மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே பிரவீன் சொல்லுவார்ல அது மாதிரி சொல்லிட்டாரு. இதுல இருந்து கமருதீன் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னம்னா, தான் கூட இருக்கிறவன் வந்து சரியில்லைன்னா அவன் முகத்திரை எப்படி கிழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் இந்த இடத்துல நடந்துகிட்ட மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை பழைய கமருதீனா இருந்திருந்தானா, விஜய் சேதுபதி ரோஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள கமருதீனா இருந்தானா கண்டிப்பா வந்து கோவப்பட்டு இந்த இடத்துல பிரவீன் ராஜ் வந்து அடிக்கவே போயிருப்பாப்ல, பயங்கர சண்டை வந்திருக்கும். இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கோவப்பட்டாப்ல, இடையில கோவப்பட்டாலும் வந்து இருந்தாலும் புலம்பிக்கிட்டு சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆனா இருந்தாலும் வந்து கமருதீன் வந்து அந்த வீட்டுக்குள்ள மத்தவங்களை பெற ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. கோவக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கோபம் வந்துட்டு அவனுக்கு புத்தி வேலை செய்யாதனால சில விஷயங்கள் வந்து தப்பா நடக்கிறான். ஒருவேளை யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா வந்து கேட்க வேண்டியதை கரெக்டா கேட்டா, இதுதான் பேசுனாங்க இது பேசல அப்படின்னு கரெக்டா கேட்டானா கமருதீன் ஒரு சாங்கான ஒரு கண்டஸ்டன்டா தான் இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சம்பவம் நைட்டு நடந்த சம்பவம் அப்படி இருந்தது. இதை வந்து 1 ஹவர் ஷோல போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா எங்கேயாவது கிளிப் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. உண்மையிலே சூப்பர் அருமையா இருந்தது. கமருதீன் வந்து சரியா தான் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் கானாவனத்து ஸ்ட்ராங்கா கேட்க போறாரு. அந்த இடத்துல வந்து சரி ரைட் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டால விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு போறாப்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரவீன் ராஜ் வந்து உண்மையிலே டபுள் கேம் விளாண்டு தான் வந்து கனிக்கு கொடுத்துட்டானா? ஏன்னா கலையரசனுக்கு கொடுக்கறதா தான் வந்து வாக்கு கொடுத்திருந்தான். அதுவுமே கமருதீன் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா கனியக்கா உனக்கு ஒண்ணுமே செய்யல, அவங்க வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, அதாவது சுபிக்ஷாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க, மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி போயிருந்தாங்க. ஆனா உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணது கலையரசன் வந்து வேஸ்ட் எடுத்து கொடுத்துறதா இருந்தாலும் சரி, உனக்கு பாட்டில் சப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு தரமான கேள்விதான். இதுக்கு பிரவீன் ராஜ்ல பதிலும் கிடையாது. சமாளிக்கிறதுக்கு என்னென்னமோ வந்து எங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்தாங்க அப்படி அப்படின்னு வந்து ஏதோ சமாளிக்கிறாப்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.